தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம். கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வர வேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டுங்கிறதாவே. அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகித்து கிருபைகளினால் ஆண்டவரே நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தூது பகுதியில் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவர் தாமே அற்புதங்களை செய்யட்டும். கர்த்தாவே அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் தாமே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் நீர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து அனுப்பணும். முடிவு ஜெபம் ஆசீர்வாத ஜெபம் எல்லாவற்றையும் பொறுப்படும் கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய். இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கு தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே.
செய்வார். சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டே. உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருப்பவர் பெரியவரே. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கு தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கு தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே துதி செய்வார். ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர் மாறிடுமே. உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர் மாறிடுமே. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கு தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கு தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்கவே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்கவே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர். அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவர். அவர் தாசர்க்கு நிதியவர். துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கு தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கு தம் புயமே. இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் பாடல்களால்
அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலவூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோதியாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோதிராமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆழியின் அலைகள் போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும். ஆழியின் அலைகள் போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர்
இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோதிடாமல் கரந்து துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோதிடாமல் கரந்து துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆழியின் அலைகள் போல் சோதனைகள் பெருகினாலோ, அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலோ, ஆழியின் அலைகள் போல் சோதனைகள் பெருகினாலோ, அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலோ, தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய திருவந்தாய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய திருவந்தாய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே.
ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோரே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடவே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே நாள் கொண்டு உமக்காக எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே நாள் கொண்டு உமக்காக எழுந்திட பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட நன்றியோடுமை சோதரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிகடா பக ஷலபங்கடா பக துடிவி லிபிக துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இதுவரைக்கும் அணைந்து கிடந்த உன் விளக்கை இந்த நாளிலிருந்து ஆண்டவர் ஏற்றப்போகிறார் என்று விசுவாசிப்போமாக. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர் என்று சொன்னது போல இந்த நாளிலிருந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாமை விளக்கை ஏற்றப் போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்தவும். லிபிகடா பக ஷாலபங்கடா பக துடி லிபிகடா பக துரபால பங்கடா பக துடி பி லிபிக துடி லிபிகடா பக ஷாலபங்கடா பக துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவுதான் இருளை சத்துரு கொண்டு வந்தாலும், எவ்வளவுதான் தோல்விகளை சத்துரு கொண்டு வந்தாலும், நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அந்த இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்தவும். லிபிகடா பக துரபால பங்கடா பக துடிபி லிபிக துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம், உன்னுடைய விளக்கு என்றும் அணைந்து போக ஆண்டவர் இடம் கொடுக்கிறதில்லை. ஆராதிக்க ஆராதிக்க உன் விளக்கை, உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்றப் போகிறார். என்னுடைய பிள்ளையே, உன் இருள் எல்லாம் என்றைக்கு உனக்கு இருளாய் இருப்பதில்லை, அந்தகாரமாய் இருப்பதில்லை. ஆண்டவர் இனிமேல் உன் இருளை, உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கப் போகிறபடினாலே ஒன்று கூட விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகடா பக ஷலபங்கடா பக துடிபி லிபிக துடி லிபிகடா பக துரபால பங்கடா பக துரபால பங்கடா பக துடி லிகடக துரபால பங்கடா பக துரபால பங்கடா பக துடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதிரே வருகிற சேனைகளை குறித்து, உனக்கு எதிரே வருகிற போராட்டங்களை குறித்து, உனக்கு எதிரே வருகிறதான கஷ்டங்களை குறித்து இதுவரைக்கு நீ சோர்ந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை எச்சரிக்கிறது, உன்னை தைரியப்படுத்துகிறது. உம்மாலே நான் அந்த சேனைக்குள் பாய்ந்து போகும் பலனை கர்த்தர் நமக்கு தருகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடிபேலி பேக்கதுடி லிகடக துரபால பக்கடா பக்க துடிபேலி பேக்கதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிற சேனைகள், உனக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், உனக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதற்கு பயந்து நீ போகாதபடி, அதற்குள்ளே பாய்ந்து செல்வதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறபடினாலே, அபிஷேகம் தருகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடிபே லிபிகதுடி. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பக்தன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளையே, உன்னால் கடக்க முடியாத மதில், கடந்து முன்னேற முடியாத மதில் போன்றதான தடைகளை சத்துரு இதுவரைக்கு வைத்திருந்தாலும் நீ ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு அதை தாண்டி செல்ல உனக்கு பலன் தருகிறபடினாலே, அபிஷேகம் தருகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துடிபே லிபிகதுடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஓட்ட வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஓட்ட வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா 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 வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
ஸ்தோத்திரம். ஹலபகட பகதுர பலபகட பகதுர பலபகட பகதுடி வெளிபிகதுடி. ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். யுத்தங்கள் தேசத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் மூன்றாவது உலகப் போர் வரக்கூடும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே பறந்து செல்வதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வருகைக்கு பறந்து செல்லக்கூடிய பலனை, அபிஷேகத்தை, கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருவார். தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது தேவன் நம்மை அபிஷேகித்து நிரப்புவார். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை பாடி துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் நாடா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலத்தின் மேல் பலன் தாரும். ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கிக் கொள்ள கிருபை தாருப்பா, கிருபை தார். உம்முடைய பிள்ளைகள் அழுகையின் பாதையில் சென்றது போதும். இனிமேல் அதை நீரூற்றாக மாற்றிக்கொடும், நீரூற்றாக மாற்றிக்கொடும். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். துதிப்பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாட்டுத்தாள் இல்லாதவங்க செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா,
செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனா, உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே. என்னை உயரத்திலே நிறுத்தியதே. கரங்கள் அசைத்து பாடும். ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாகி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாகி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உட்காரலாம். வசனம் கரங்களை தட்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் பிரவேசிப்போம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம்.
பக்கம் 356 என்று நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 356. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஒவ்வொரு வசனமாக விரும்புகிறவர்கள் வாசிக்கலாம். சவுல் கிபியாவின் கடைசி முறையாக மிக்ரோனிலே ஒரு மாபெரும் மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட 2 ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராக இருப்பார்கள். அந்த பாறை ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கும் எதிராகவும் இருந்தது. யோனத்தானும் தன் ஆயுததாரியாகிய பால்கனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த பாளையத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாலும் கொஞ்சம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போ. இதோ உம்முடைய மரணத்துக்கு ஏற்றபடி நான், உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடைய கூட வருகிறேன். தலைகளை கவிழ்ந்து ஜெபி. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 6ஆம் வசனம். யோனத்தான் வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய போவோம் வா. ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அல்லேலூயா. சவுலின் நாட்களிலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை சுற்றி யுத்தம் பண்ண பாளையம் இறங்கி இருந்தார்கள். அப்பொழுது சவுலுடைய மகன் யோனத்தானும் அவனுடைய அசிஸ்டண்ட் ஆயுததாரியும் ஒரு பக்கத்திலே இருந்தார்கள். சவுலும் ஆட்களும் இன்னொரு பக்கத்திலே இருந்தார்கள். இப்போ யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியிடத்திலே சொல்லுகிறான், நம்ம பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போவோம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எப்படி? அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க அல்லது ஜெயம் கொடுக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவங்க ரொம்ப பேராக இருந்தால் இருக்கட்டும், நம்ம 2 பேர் கூட இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் நினைத்தால்
அதிகம் பேரை கொண்டும் ஜெயம் கொடுக்க முடியும், கொஞ்சம் பேரை கொண்டும் ஜெயம் கொடுக்க முடியும் அப்படின்னு விசுவாசத்தோட அவங்க போகிறாங்க. அப்போ ஆவிக்குரியபடி அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இப்பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், பெரிய பண தேவைகள் இருக்கலாம். ஆனால் நீங்க சிறு கூட்டம், உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணமாக இருக்கலாம். தேவ பிள்ளையே, ஆனால் நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும், நம்மிடத்தில் கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் இருந்தாலும், கர்த்தர் ஜெயம் கொடுப்பதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு தடையே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நாம் கொஞ்சம் என்கிற வார்த்தையை சிந்திக்க போகிறோம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நம்ம அநேக முறை சொல்லுவோம், என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் பேர் தான், நான் அல்லது தனிமையானவன் தான் அப்படின்னே நம்ம நினைச்சு சோர்ந்து போகிறோம். ஆனால் அந்த கொஞ்சம் என்ற வார்த்தைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28. அந்த மனுஷரோடே தாவீது பேசிக்கொண்டிருக்கிறதை மூத்த சகோதரனாகிய கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் என்று அண்ணன் தாவீதை சண்டை போடுகிறான். அப்போ அவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? தம்பியிடத்திலே அல்லது தாவீதினிடத்திலே, வனாந்தரத்திலே அந்த கொஞ்ச ஆடுகளை என்று அவன் சொல்லுகிறான். நீ அதை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க விரும்பி அந்த கொஞ்ச ஆட்டையும் எங்கேயாவது விட்டுட்டு வந்து விட்டாயா? ஏனோதானோ என்று வந்து விட்டாயா என்று கேட்கிறான். அண்ணன் எலியாப் சொன்னது போல தாவீது அந்த ஆடுகள் கொஞ்சம் ஆடுதானே, இதை யார் பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு அற்பமாக அந்த ஆட்டை அவன் விட்டு விட்டு வரவில்லை. கொஞ்ச ஆடுகள் என்றாலும் தாவீது அதை எங்கே விட்டு விட்டு வந்தான்? யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தான் என்றால் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம். ஆடுகளை காவலாளி வசமாய் என்ன செய்கிறான்? விட்டுட்டு தான் வர்றான். ஏனோதானன்னு விட்டுட்டு வரல. கொஞ்சம் ஆடுதானே அப்படின்னு சொல்லி அற்பமா நினைக்கல. கொஞ்ச ஜனங்கள் தானே என்று அற்பமாய் நினைக்க கூடாது. அந்த கொஞ்ச ஆடுகளையும் அவன் காவலாளி வசத்திலே விட்டுட்டு வர்றான். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது காவலாளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 5:8. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் உண்டு. அதாவது ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படும் பொழுது, நீதி புரட்டப்படும் பொழுது,
நியாயம் புரட்டப்படும் பொழுது, அநியாயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, சிலருடைய வாழ்க்கையில் நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, நினைக்கிற காரியம் நடக்காது, சும்மா சும்மா பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கும். அப்படி நியாயத்தை, நீதியை, ஏழைகளை வேதனைப்படுத்தும் பொழுது அதை பாதுகாக்க, அதை விசாரிக்க அங்கே காவலாளி உண்டா? ஒருவேளை அவங்களுக்கும் அந்த காரியம் அடங்கலை, அந்த சத்துருக்கள் அடங்கலை அப்படின்னு சொன்னால், உயர்ந்த காவலாளிகளுக்கு மேலே கடைசியாக இந்த காவலாளிகளுக்கு மேலே உயர்ந்த காவலாளி உண்டு. எல்லா காவலாளிக்கும் மேலே உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. அவர் தான் உயர்ந்த காவலர். அது யாரு? சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாருக்கு அடங்கினாலும் அடங்கட்டாலும் இந்த உயர்ந்த காவலாளியாகிய சர்வ வல்லமையுள்ள இயேசுக்கு என்னதான் செய்யணும்? அடங்கித்தான் ஆக வேண்டும். அவர் அடக்கி ஆளுகிற தேவன். ஒரு அரசியல்வாதி ஒரு தடவை இப்படி பேசினாராம். இந்த இந்தியா தேசத்திலிருந்து கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் இந்தியாவை விட்டே அனுப்பிவிடுவோம். இந்தியாவை விட்டு மட்டுமல்ல, உலகத்தை விட்டே நாங்கள் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சிட்டு அவர் காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அதை முடிஞ்சது. ஆக்சிடெண்ட்டில் என்ன செஞ்சிட்டாரா? செத்தே போனாரா. அதுதான் உயர்ந்தவர் மேல் உயர்ந்த காவலாளி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு நீதி புரட்டப்படலாம். உங்களுக்கு ஒடுக்கத்தை கொடுக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளையே, உன்னை விசாரிக்க ஒரு உயர்ந்த காவலாளி உண்டு. சர்வ வல்லமையுள்ள காவலாளியாக இயேசு உண்டு. அதை மறந்துவிடக்கூடாது. எனவே தாவீது இந்த கொஞ்ச ஆடுகளை அற்பமாய் எண்ணிவிடவில்லை. அதை காவலாளி வசத்திலே விட்டுட்டு வருகிறான். அதுவும் ஒருவேளை அவனால் பாதுகாக்க முடியாவிட்டாலும் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அவனை விட பெரிய காவலாளி தேவன் பாதுகாப்பார் என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனவே தாவீது கொஞ்சம் ஆடுகள் தானே என்று சொல்லி அற்பமாக எண்ணிவிடவில்லை. நீங்கள் செய்கிற வேலை சின்ன வேலையாக இருக்கலாம், கொஞ்சம்தான் உங்களுக்கு சம்பளமாக இருக்கலாம், உங்கள் வருமானம் சின்னதாக இருக்கலாம். அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு தந்த வேலை என்று அதை உற்சாகமாக நீங்கள் செய்யணும். அதை கர்த்தர் பார்ப்பார். எனவே இவன் காவலாளி வசத்திலே அந்த கொஞ்ச ஆடுகளை விட்டு விட்டு வருகிறான். மற்றும் இன்னொரு விதத்தில் இந்த காவலாளி எப்படிப்பட்டவனாம்? சங்கீதம் 127:2 நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 127:2. திரும்ப வாசிங்க. கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அப்படியானால் காவலாளர் எப்படிப்பட்டவர்? சும்மா ரெஸ்ட் எடுக்கிறவர் அல்ல, சும்மா படுத்து தூங்குகிறவர் அல்ல. காவலாளர் விழித்திருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ காவலாளி வசத்திலே தாவீது கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு வந்திருக்கிறான்னு சொன்னா, அந்த காவலாளி சாதாரண காவலாளி அல்ல, அவர் விழித்திருக்கிறவர். கொஞ்சம் ஆடுகளானாலும் விழித்திருந்து காவல் காக்கிற காவலாளி வசத்தில் தான் தாவீது என்ன செய்கிறான்? அந்த கொஞ்ச ஆடுகளை விட்டு விட்டு வருகிறான். காவலாளி விழித்திருக்கிறவர் என்றால் என்ன? இன்னும் அதற்கு விளக்கம் இருக்கிறது. எபிரேயர் 13-ம் அதிகாரம் 17-ம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம்.
எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் போதும். அதாவது உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். அப்ப விழித்திருக்கிறவர்கள் என்றால் என்ன? ஆத்துமாக்களை உத்தரவாதம் பண்ணுறவங்க. அப்ப விழித்திருக்கிற காவலாளி என்றால் என்ன? அவன் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகளை மீண்டும் தாவீதினிடத்திலே உத்தரவாதம் பண்ணுகிற காவலாளி வசத்திலே விட்டுட்டு வந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படி கொஞ்ச ஆடுகளாய் இருந்தாலும் அதை கவனமாக பொறுப்பாக அவன் ஒரு காவலாளி வசத்திலே விட்டுட்டு வருவதை எலியா பார்க்கல, ஆனால் தேவன் பார்க்கிறார். தேவன் தாவீது கையில் கொஞ்சம் ஆட்டத்தை நான் கொடுத்திருந்தேன். அவன் அதை ரொம்ப அற்பமாக நினைக்கவே இல்லை, அதை பற்றி கசந்து கொள்ளவே இல்லை. எனக்கு இவ்வளோதானப்பா ஆசீர்வாதம் தந்தீங்கன்னு ஏன்ட்ட அவன் சண்டை போட்டதே இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் ஆடுகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லி காவலாளி வசத்தில் விட்டு அவன் பொறுப்போடு நடந்து கொண்டபடினாலே அந்த கொஞ்ச ஆடுகள் மேல் அவன் கவனமுள்ளவனாய் இருந்தபடியினாலே தேவன் அந்த ஈசாயின் குடும்பத்திலே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின பொழுது தாவீதினுடைய அண்ணன்மார்கள் இராணுவ வீரர்களாக இருந்தாலும் பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களை ராஜாவாய் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்த தாவீதையே ராஜாவாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் உள்ளவங்கன்னு சோர்ந்திராதீங்க. நான் சிறு கூட்டம் தானே என்று தளர்ந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, கொஞ்ச ஆடுகளை உடைய தாவீதை உயர்த்தின அதே தேவன் உங்களையும் இந்த நாட்களிலே உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த தாவீது மேலே அவங்க அப்பாவுக்கு கூட கொஞ்சம் நம்பிக்கை கிடையாது. எல்லாரையும் கவர்மெண்ட் வேலையில் அரசாங்க வேலையில் சேர்த்து விட்டுட்டு இவனை மட்டும் எங்கே விட்டுட்டாரு? ஆடு மேய்க்க விட்டுட்டார். அதுவும் ஒரு பெரிய ஆட்டு மந்தையை ஒன்றும் கொடுக்கல. இவன் லட்சணத்துக்கு கொஞ்சம் ஆடு போதும் அப்படிங்கிற லெவலில் அவனை மட்டமாக தான் நினச்சிருக்கார். அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் ஆகாரங்களை கொடுக்குறாரு தகப்பன். கொடுத்துட்டு இதை யுத்தம் செய்துக்கிட்டு இருக்கிற அண்ணன்மார்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நீ சும்மா வரக்கூடாது, எப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 1 சாமுவேல் 17. 1 சாமுவேல் 17. தாவீதை நோக்கி ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் 10 அப்பங்களையும் ஓட்டமா போய் விசாரித்து விட்டு நீ என்ன செய்யணும்? அடையாளம் வாங்கிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றாரு? இந்த பேய் எங்கேயாவது கொண்டு வச்சு தின்னுட்டு யாருக்காவது கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. இவன் இந்த ஆடு கொஞ்சம் ஆடு மேய்க்கதே பெரிய பாடு, இதில் வேற இவ்வளோ ஆகாரத்தையும் கொடுத்து விடுதோம். இவன் பாட்டுக்கு எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு வாரவன் போகிறன்ட்ட கொடுத்துட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிபதியின் இடத்துல கொண்டு கொடு. அப்புறம் சகோதரர்கள்ட்ட நீ சுகமாக இருக்கன்னு கேட்டுட்டு சும்மா வரக்கூடாது.
நீ சகோதரனை சந்திச்சதுக்கு ஒரு அடையாளத்தை அவங்க கிட்ட இருந்து என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரணும். அப்போ தாவீது மேல தகப்பனுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவாத்தான் தெரியுது. அப்படிப்பட்ட அந்த தாவீது கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுனால யாரும் மதிக்கிறதில்ல, தகப்பன் கூட நம்பிக்கை இல்லை. அதனால நீ வரும்போது எப்படி வரணும்? ஒரு அடையாளத்தோடு நீ வரணுப்பா. சும்மா கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். உன் அண்ணமாரிடத்துலேருந்து ஒரு அடையாளத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். சொல்லி அனுப்புகிறாரு. இவன் போயிட்டு வரும்போது என்ன அடையாளம் கொண்டுட்டு வந்தான் தெரியுமா? சகோதரர்களுடைய சட்டையை கொண்டு வந்தானா, அல்லது அவருடைய வஸ்திரங்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தானா, அல்லது சகோதரர்களிடத்த உள்ள ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்தானா? இல்லை. அவன் கொண்டு வந்தது என்ன தெரியுமா? அடையாளமாக தாவீது கொண்டு வந்தது என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல். தாவீது கோலியாத்தினுடைய தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்துக்கு கொண்டு வர்றான். ஒரு அடையாளத்தை கேட்டார் இல்லையா தகப்பன்? அவன் கொண்டு வந்த அடையாளம் என்ன தெரியுமா? எந்த கோலியாத்தை கண்டு இஸ்ரவேலின் ராஜாவும் இஸ்ரவேலின் இராணுவ வீரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஓடி ஒளிந்தார்களோ, அதே கோலியாத்தை இந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தானே கொன்று போட்டு அவனுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அடையாளமாக கோலியாத்தின் ஆயுதங்களையே தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கொஞ்ச ஆடுகள் மேய்த்த தாவீதுக்கு எவ்வளோ பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? தேவ பிள்ளையே, எப்பவும் உங்களை குறைவாக எடை போடாதீர்கள். நான் கொஞ்ச ஆசீர்வாதம் உள்ளவன், நான் தனிமையானவன், நான் சிறு கூட்டமான சின்ன குடும்பம், சின்ன வேலை என்று நினைக்காதீர்கள். காவலாளி வசம் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவர் விழித்திருந்து உங்களை பாதுகாப்பார். உத்தரவாதத்தோடு உங்களை பாதுகாப்பார். தாவீதை ஆசீர்வதித்தது போல, தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தது போல, இனி வரும் நாட்களிலே கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கிற உங்களை ஆண்டவர் ஜெயத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவதாக யாக்கோபை குறித்து நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம் 34:30. நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன். இங்கேயும் யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் எப்படிப்பட்டவன்? கொஞ்ச ஜனம். அவன் கொஞ்சம் ஆடு, இவன் சொல்றான் நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன். கூட்டங்கூடி அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று பயப்படுகிறான் யாக்கோபு. யாக்கோபு சீகேம் பட்டணத்துக்கு அருகிலே கூடாரம் போட்டு கொஞ்ச காலம் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மகள் தீனாள், நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் பார்த்துட்டு வரேன், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், தேசத்து ஜனங்களை நான் பார்த்து வருகிறேன் என்று போன பொழுது அந்த தேசத்தினுடைய பிரபுவானவன், அந்த தேசத்திலே பணக்காரனுடைய மகன் சீகேம் என்பவன் தீனாளை திட்டுப்படுத்தி விட்டான். இந்த செய்தி யாக்கோபுக்கு வருகிறது. யாக்கோபினுடைய பிள்ளைகள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க.
அவர்கள் வரும் வரை யாக்கோபு பதில் சொல்லவில்லை. அவர்கள் ஆடுகளை மேய்த்துவிட்டு மாலையில் வீட்டுக்கு வரும் பொழுது விஷயம் தெரிகிறது. அப்பொழுது தீனாளுடைய சகோதரர்கள் 12 பேர்கள் என்றாலும் அவளோடு பிறந்த சகோதரர்கள் லேவியும் சிமியோனும். மற்ற 10 பேரை விட இந்த 2 பேருக்கும் தான் இரத்தம் என்ன செய்து கொதிக்கிறது. என் சகோதரியை அவர்கள் இப்படி செய்து விட்டார்களா என்று சொல்லி. அப்படிப்பட்ட கொதிக்கிற நிலைமையிலே குடும்பம் இருக்கும் பொழுது அந்த சீகமுடைய தகப்பன் அந்த ஊரில் உள்ள பெரியவங்கெல்லாம் வந்து பெண்ணு கேட்க வராங்க. தீனால அவனுக்கு பிடிச்சு போச்சான். அதனால் உங்கள் மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுதேன், நீங்கள் எவ்வளோ சீதனம் கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாக்கோபும் குமாரர்களும் சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் ஒரு விசேஷித்த ஜனங்கள், நாங்கள் விருத்த சேதனம் இல்லாதவங்களுக்கு பெண்ணை கொடுக்க மாட்டோம், பெண்ணை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சீகேமும் அவனுடைய குடும்பமும் அந்த ஜனங்களும் அப்படின்னா என்ன என்ற விவரத்தை கேட்டு அந்த பெண்ணுக்காக சம்மதித்து, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணுறோம், எங்கள் ஆண்கள் எல்லாருமே நாங்கள் பண்ணுறோம், நீங்களும் பெண்ணு கொடுங்க, நாங்களும் பெண்ணு எடுக்கிறோம், இந்த தேசத்தில் நீங்கள் சந்தோஷமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணி வேலை செஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த சீகேம் வீட்டில் இருந்தவங்க, அந்த ஊரில் உள்ள ஆண்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. 3வது நாள் வலி எடுத்தது. வலி எடுத்த பொழுது அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது ஆண்களால். அந்த டைமை கணக்கு பண்ணி அந்த தீனாளுடைய சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்களே, சிமியோனும் லேவியும், ஊருக்குள்ளே புகுந்து முதல்ல அந்த சீகமை போட்டு தள்ளினாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் வெட்டி, பெண்களை யார் யார் எதிர வராங்களோ அவ்வளோ பேரை வெட்டி தீர்த்துட்டு தீனாளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று கலங்குகிறான். இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்ன செய்ய முடியும்? அவர்கள் அந்த தேசத்து ஜனங்கள், அக்கம் பக்கத்தில் அவங்க ஊர்கள் எல்லாம் தெரிஞ்ச ஜனங்கள், எல்லாருக்கும் இந்த நியூஸை சொல்லி பெருங்கூட்டமாக கூடி வந்துடுவாங்களப்பா, என்னையும் உங்களை வெட்டி போடுவாங்களே, நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவங்க, அவங்கள எதிர்க்க முடியாது, அவங்கள மேற்கொள்ள முடியாது என்று பயப்படுகிறான். சில நேரங்களிலே இப்படி நாம் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வந்துவிடும். யாக்கோபு இதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்றும், தீனாளுக்கு இப்படி நடக்கும் என்றும், தன்னுடைய பிள்ளைகள் இப்படி வெட்டிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லியும் யாக்கோபு நினைக்கல. சில நேரங்களில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, வேலைகளிலே, செய்கிற வியாபாரங்களிலே, ஜீவிக்கிற பகுதிகளிலே சில தேவையில்லாத சூழ்நிலைகள் வந்து விடலாம். என்ன செய்வது, ஏது செய்வது, இப்போ நம்ம என்னதான் முடிவெடுக்கிறது என்ற கலக்கமுள்ள ஒரு சூழ்நிலை வந்து விடலாம். நம்மால் அதை சமாளிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், நம்மால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். அப்பத்தான் யாக்கோபு, நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன் அப்பா, என்னால் என்ன செய்ய முடியும் என்று கலங்கினது போல நாமும் கலங்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே யாக்கோபு செய்தது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இப்போ யாக்கோபு இந்த சூழ்நிலையிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவன் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், இப்போ வந்துடுவாங்க, என்னை வெட்டி போட்டுருவாங்க,
உங்களெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க, நம்ம அழிந்து போவோம் சொல்லி அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையை சொல்லி சொல்லி அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டு அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு தேவ ஜனங்கள் செய்கிற காரியம் இதுதான். நமக்கு தேவையில்லாத சூழ்நிலை வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அதையே பேசி பேசி அழுது கொண்டு அதே சூழ்நிலையிலே இருப்பாங்க. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே யாக்கோபு என்ன செய்கிறான்? நாம் எழுந்து என்று சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையை விட்டு, இந்த பயங்கர சூழ்நிலையை விட்டு விட்டு இந்த வேதனையான சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடாது, எழுந்திருப்போம் என்று சொல்லி எழுந்திருந்து எங்க போவோம்னு சொல்றாரு? பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லுகிறார். பெத்தேல் என்றால் என்ன பொருள்? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு. எப்பொழுதெல்லாம் உங்களால் தாங்க முடியாத சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்களோ, போராட்டங்களை சந்திக்கிறீங்களோ, அதை நினைச்சு நினைச்சு அழக்கூடாது. அதிலிருந்து நீங்கள் எழும்பி தேவாலயத்திற்கு வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நீ வந்து பலி செலுத்து, பாடு, துதி, ஆராதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஐயா, என்னால் ஆலயத்துக்கு அப்படிலாம் நினைச்ச நேரம் வர முடியாத, ரொம்ப தூரத்தில் இருக்கிறனே. வேற ஒன்றுமில்ல, உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, அதற்கு ஒரு ரூம் இருக்கலாம், அல்லது அதுக்குன்னு ஒரு பாய் நீங்கள் வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு பெட்ஷீட் வச்சுக்கிடுங்க, ஒரு இடத்த ஒதுக்குங்க. அதுதான் பெத்தேல் உங்களுக்கு. அந்த நேரத்தில் தேவ சமூகம், ஜெபிக்கிற இடம், அந்த இடத்துல நீங்கள் முழங்கால் போடுங்க. முடிந்த நேரம் தேவாலயத்தில் வாருங்கள். எனவே அதிலே இருந்து அழுது கொண்டிருக்காதபடி எழும்புங்கள், பெத்தேலுக்கு வாருங்கள், தேவாலயத்துக்கு வாருங்கள், தேவ சமூகத்துக்கு வாருங்க. கர்த்தரை பாடுங்க, துதிங்க, ஜெபிங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் கொஞ்சம் ஜனமுள்ள மனுஷன், என்னை கொன்று போடுவாங்க, எனக்கு என்ன செய்யணும் தெரியல என்று அழுது கொண்டே இருக்கக்கூடாது. நடந்ததை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. பெத்தேல் தேவன் யாக்கோபுக்கு தரிசனமான இடம். பெத்தேல் தேவனை பணிந்து கொள்ளுகிற இடம் என்று 1 சாமுவேல் 10:3 சொல்லுகிறது. பெத்தேல் தீர்க்கதரிசிகள் இருந்த இடம் என்று 2 ராஜாக்கள் 2:3 சொல்லுகிறது. பெத்தேல் தேவ நம்பிக்கையை தரக்கூடிய இடம் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 48:13. எனவே தேவ பிள்ளையே, நீ விரும்பாத சூழ்நிலைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது, கண்ணீர்கள் வரும் பொழுது, தேவ பிள்ளைகள் அதிலே உட்கார்ந்து அதையே நினைத்து அதையே பேசி அழுது கொண்டிராதபடி அதிலிருந்து நீங்கள் எழும்புங்கள், பெத்தேலுக்கு வாருங்கள், தேவ சமூகத்துக்கு வாருங்கள், பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஜெபியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாக்கோபு பெத்தேலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த உடனே என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 35:5 வாசியுங்கள். பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும், யாக்கோபை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே என்ன செய்கிறது? பயங்கரம் உண்டானதினால் யாக்கோபின் குமாரரை பின்தொடராமல் இருந்துட்டாங்க. யாக்கோபு யுத்தமும் செய்யல, ஒன்னும் செய்யல. பெத்தேலுக்கு போவோன்னு சொல்லி எந்திரிச்சாங்க, புறப்பட்டாங்க. இதை கர்த்தர் பார்க்கிறார். என்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் அதை சொல்லி சொல்லி அழாம அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் எழும்பி தேவனை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால தான் அவங்க புறப்பட்டு போன பிறகுன்னு கூட சொல்லலை.
அவங்க புறப்பட்ட உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு பயங்கரம் உண்டாயிற்று, தேவனால் உண்டாயிற்று. எனவே இருந்து விட்டார்கள் சத்துருக்கள், பின்தொடராமல் இருந்து விட்டார்கள் சத்துருக்கள். யாக்கோபின் குமாரரை பின்தொடராமல் அல்லது பின்தொடர முடியாமல் இருந்து விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை அப்படியே உங்களை பின்தொடராம ஆண்டவர் இருக்க வைப்பார், உட்கார வைப்பார், இரு பேசாமன்னு சொல்லி கட்டளை கொடுப்பார். எப்பொழுது? நீங்க பெத்தேலுக்கு வரும் பொழுது. அதையே நினைச்சு சொல்லி சொல்லி அழக்கூடாது. எழுந்து தேவ சமூகம் வந்து கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஒன்றும் இல்லை, பயங்கரத்தை தான் அனுப்புனார், வேற ஒன்று அனுப்பல ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 25:2 என்று நினைக்கிறேன். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கு. ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ காரியம் இருக்கு, இதுல 2 காரியத்தை சொல்லியிருக்கு, அதிகாரமும் பயங்கரமும். இந்த பயங்கரத்தை தான் பிள்ளை யாக்கோபு பயப்படுறானே, நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், வெட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லி என் பிள்ளை பயப்படுதே அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் இருந்த பயங்கரத்தை யாக்கோபை சுற்றி இருந்த சத்துருக்களுக்கு அனுப்பினார். அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனை தேடுங்க, அழுது கொண்டிருக்காதீர்கள். நடந்ததை பேசிக்கொண்டிருக்கிறார்கள், எழுந்து பெத்தேலுக்கு வாருங்கள், தேவனை வந்து ஆராதிங்க, விடுதலையோட துதிங்க, பாடுங்க, ஜெபிங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க, கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்து உங்கள் சத்துருக்கள் உங்களை தொடராதபடி, உங்களை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள் உங்களை தொடராதபடி பயங்கரத்தை அனுப்பி உட்கார வைத்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு என்ன நடக்கிறது? வாசியுங்கள். ஆதியாகமம் 35:11-12 என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 35:9 வாசிங்க முதல்ல. ஆதியாகமம் 35:1. தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகிறார். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை தேடி வருவீங்களோ நிச்சயமா ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய உணர்வுக்கு தெரியும். தேவன் நம்மை சந்திக்கிறதை நம்ம அனுபவிக்க முடியும். நீங்கள் பாடும்போது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை, ஒரு பலனை உங்களுக்கு தருவார், ஒரு உற்சாகத்தை தருவார், ஒரு அபிஷேகத்தை தருவார். அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு தரிசனமாகிறார், உங்களை சந்திக்கிறார் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே மீண்டும் யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். அவனை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இவன் சொல்றான், நான் கொஞ்சம் ஜனம், என்னை வெட்டி போட்டுருவாங்கன்னு சொல்றான். ஆனா அவன் தேவனை நோக்கி வந்தபடியினாலே, பெத்தேலுக்கு வந்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ சாக மாட்டப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலை உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்தாலும், உங்களை வேதனைப்படுத்தினாலும் பெத்தேலை மறந்து விடாதீர்கள், ஆலயத்தை விட்டு விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு மீண்டும் தரிசனமாவார், மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அதே அதிகாரத்தில் 11-12 வாசிங்க. யாக்கோபை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்வ? நீ வெட்டப்பட்டு சாகக்கூடிய ஆள் இல்லப்பா. நீ என்ன செய்வாய்? பலுகி பெருகுவாய். நீ குறுகி போய் விடுவாய் என்று நினைக்கிறாயோ? ஏதோ இந்த சூழ்நிலை வந்துருச்சு, ஏதோ ஒரு வியாதி வந்து விட்டது, ஏதோ பலவீனங்கள் வந்து விட்டது, ஏதோ கஷ்டங்கள் வந்து விட்டது என்று சொல்லி நான் கொஞ்சம் ஜனம் என்னை வெட்டி போட்டுருவாங்களேன்னு நீ ஏப்பா சொல்ற?
நீ என்னுடைய பிள்ளை, என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாக மாட்ட, உன்னை யாராலும் அழிக்க முடியாது, நீ பலுகி பெருகுவாய் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டமும், பாருங்க, என்னை வெட்டி போட்டுருவாங்க, கொண்டு போட்டுருவாங்கன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஜாதியாக மட்டுமல்ல, பற்பல ஜாதிகளின் கூட்டமும் உன்னல இருந்ததா என்ன செய்யும், உண்டாகும். ராஜாக்களும், ராஜாவை தவிர உயர்ந்தவன் யார் இருக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். உலகத்திலே பெரிய ஆள் யாரு தான்? ராஜா தான். அந்த பெரிய ராஜரீக கூட்டத்தையும் நீதான்ப்பா பிறக்க செய்ய போற, உன் சந்ததியிலிருந்து தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபை, இந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை தேடி வந்ததான யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தது போதும், அதையே நினைத்து கொண்டிருந்தது போதும். எழும்புங்கள், தேவனை துதியுங்கள், ஆராதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபை பார்த்து சொன்னது போல நீங்களும் பலுகி பெருகுவீர்கள். உங்கள் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும், உங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களில் ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். கொஞ்ச ஜனமாக அல்ல, ஒரு ஜாதியாக அல்ல, பற்பல ஜாதியின் கூட்டமாகவும் அல்ல, அதற்கு மேலாக ராஜரீக நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே கர்த்தரை தேடி அவரை நீங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நான் கொஞ்சம் ஜனம் என்னை வெட்டி போட்டுருவாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதையே சொல்லி சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையிலிருந்து யாக்கோபை போல எழும்புங்கள், பெத்தேலை நோக்கி வாருங்கள், கர்த்தரை துதியுங்கள். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்று முதல் உங்களை, நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ சமூகத்திலே ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மூன்றாவதாக மணவாட்டி சொல்லுவதை கவனியுங்கள். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 வாசியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1. வாருங்கள், இங்கே மணவாட்டி ராக்காலத்தில் ஆத்தும நேசரை பெட்ரூமில் தேடுறா, தன்னுடைய வீட்டில் தேடுறா. மிஸ் பண்ணிட்டா ஆத்தும நேசரை, பக்கத்தில் இல்லை. அதனால் பெட்ரூமில் தேடுறா, வீட்டில் தேடுறா. தேடி பார்த்தாலும் ஆத்தும நேசர் அங்கே இல்லை. நகரத்தின் வீதியிலெல்லாம் வந்து தேடுறா, மெயின் ரோட்லெல்லாம் வந்து தேடுறா. மணவாளன் மெயின் ரோட்டில் எங்கே நிற்பாரா, ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் நிற்பாரா, ஹோட்டலில் நிற்பாரா என்று சொல்லி மெயின் ரோட்டில் வீதிகளிலெல்லாம் வந்து தேடுகிறாள். பிற அங்கும் கிடைக்கல, தெருக்களில் தேடுறா. இந்த சின்ன குறுக்கு தெருலாம் இருக்கும் இல்லையா, மெயின் ரோட்டில் இருந்து நம்ம குறுக்க வரோம்ல, சாலமன் தெரு, கிளப் ரோடு, இப்படி தெருக்களில் எல்லாம் வந்து தேடுகிறாள். அங்கேயும் என்ன செய்யல, இல்லை. வீட்டில் தேடி பார்த்தா வீட்டிலையும் இல்லை. மெயின் ரோடு பூரா தேடி பார்க்கிறாள், மணவாளன் இல்லை. குறுக்கு தெருவுகளில் வீதிகளெல்லாம் போய் தேடி பார்க்கிறாள், அங்கேயும் இல்லை. இந்த மனுஷன் எங்கே போனாரோ தெரியலையே, சே இவரை போய் நம்ம எங்கே தேடுறது, சத்த கட்டாமல் வீட்டை பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லி மணவாட்டி திரும்பி விட்டாளா என்ன? எங்கே தேடினாலும் ஆளை காணலன்னு சொன்னாலும் அடுத்து அவள் என்ன செய்கிறாள்? காவலரிடத்தில் மற்றவங்கிட்டலாம் கேட்க, என் மணவாளனை பார்த்தீங்களா? இப்போ எப்ப கண்டுபிடிச்சா தெரியுமா? வீட்டில் தேடி தேடி பார்க்கறா இல்லை, மெயின் ரோட்டில் தேடி தேடி பார்க்கறா இல்லை,
தெருக்களில் எல்லாம் தேடி தேடி பார்க்கறா, இல்ல. தெரிஞ்ச காவலாளிகள்கிட்ட விசாரிச்சு பார்க்கறா, இல்ல. அவ வீட்டுக்கு வரல. அப்புறம் அவ என்ன செய்யறா? கொஞ்ச தூரம் தேடினாள். ரொம்ப தூரம் கூட போகல. அதுவரைக்கும் தன்னை மறைத்து கொண்டிருந்த மணவாளன், வீட்டில் தேடட்டும் என்று சொல்லி மறைந்து கொண்ட மணவாளன், மெயின் ரோடுகளில் தேடட்டும் என்று சொல்லி மறைந்து கொண்டிருந்த மணவாளன், தெருக்களில் எல்லாம் தேடட்டும் என்று சொல்லி மறைந்து கொண்டிருந்த மணவாளன், அவள் விசனப்பட்டு இன்னும் கொஞ்ச தூரம் தேடி பார்ப்போம் என்று அவள் முயற்சி எடுத்து கொஞ்ச தூரம் வந்த பொழுது தன்னை வெளிப்படுத்தினார். மணவாளனை கண்டுகொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர், வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், பஸ்ஸில் போகும்போது, வீதிகளில் போகும்போது, வரும்போது எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், வேத வாசித்து பார்த்துட்டேன், உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன். என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என் ஜெபத்துக்கு பதில் வரல, நான் நினைச்சதை ஆண்டவர் இன்னும் செய்யல அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? மணவாட்டியை போல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. வீட்டுக்கு போக மாட்டேன், இன்னும் கொஞ்ச தூரம் போவேன் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. இன்னும் நான் கொஞ்ச காலம் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் கொஞ்ச காலம் கர்த்தரை ஆராதிப்பேன், இன்னும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். உங்கள் ஜெபத்திற்கு பதிலை ஆண்டவர் கொடுத்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்பொழுது மணவாளனை பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பற்றி கொண்டாளாம்? தன்னுடைய தாய் வீட்டுக்கு கொண்டு வந்து விடும் வரைக்கும் அவரை நான் பற்றி கொண்டேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய் வீடு எது? உங்க அம்மா வீடு நினைக்காதங்க. உங்களுக்கு தாய் வீடு தேவனுடைய சமூகம். உங்கள் மணவாளனோடு கூட தான் நீங்க தாய் வீட்டுக்கு வரணும். இயேசுவோடு கூட மணவாளன், மணவாட்டியானவள் இப்பொழுது தாய் வீட்டுக்கு தனியா வரல, மணவாளனோடு வருகிறாள். ஒரு மணவாட்டி தன் தாய் வீட்டுக்கு அவ தனியா போனா அவளை யாரும் மதிக்க மாட்டாங்க. மணவாளனை எங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. தனியா போகக்கூடாது. தனியா போனா அவளுக்கு மதிப்பு கிடையாது. அவள் தனியாக வந்திருப்பாள் என்றால், ஒருவேளை அந்த கொஞ்ச தூரம் போகாமல் இவ்வளவு தூரம் தேடி பார்த்துட்டேன், இனி நாம் என்ன செய்யன்னு வீட்டுக்கு வந்திருப்பாள் என்றால் அவளுக்கு மரியாதை கிடைச்சிருக்காது, கனம் கிடைச்சிருக்காது, சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாள். மற்றவர்கள் அவள் மேல் சந்தோஷப்பட மாட்டாங்க. அவள் கொஞ்சம் கூட பிரயாசப்பட்டபடினாலே இப்பொழுது தாய் வீட்டுக்கு வருகிறாள். தனியாக அல்ல, துக்கத்தோடு அல்ல, பலவீனத்தோடு அல்ல, மணவாளனோடு தைரியமாய் சந்தோஷத்தோடு வருகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நிறுத்தி விடாதீர்கள். எனக்கு ஒன்று நடக்கலை, என் ஜெபம் கேட்கப்படலை, பதில் வரலைன்னு சொல்லி ஜெபத்தை நிறுத்தாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மணவாளனுக்கு தன்னை மணவாட்டிக்கு தன்னை வெளிப்படுத்தினது போல உங்கள் ஜெபத்திற்கு பதிலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச காலம் அந்த ஜெபத்தை நீங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் வேத வாசிங்க, இன்னும் ஆராதிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். எனவே தான் 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற பாடுகள் நிரந்தரமானதல்ல. நீங்கள் படுகிற வேதனைகள் நிரந்தரமானதல்ல, நெடுங்காலமானதும் அல்ல. அது கொஞ்ச காலம்தான். கொஞ்ச கால பாடுகளைத்தான் தேவன் அனுமதிக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வேலையை, உங்கள் வருமானத்தை சீரழித்த எல்லா சத்துருக்களை நிர்மூலமாக்கி தேவன் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. எனவே கொஞ்ச ஆடுகள் மேய்த்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். எனவே நான் கொஞ்சம் ஆசீர்வாதம் உள்ளவன் சொல்லி சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கொஞ்ச ஜனமுள்ள யாக்கோபு என்று நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். என்னை வெட்டி போடுவார்களே என்று கலங்க வேண்டாம். தேவனுடைய பிள்ளையை, எழும்பு, பெத்தேலுக்கு வா. கர்த்தர் உன்னை பலுகி பெருகச் செய்வார். ராஜரீக நிலைமைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். மணவாட்டியை போல நீ வீட்டில் ஜெபிக்கிறேன்,
அங்கு ஜெபிக்கிறேன், ஒரு பதிலும் வரலன்னு சொல்லி ஜெபத்தை நிறுத்தாதீங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போ, மணவாளன் தென்படுவார். உன் வீட்டுக்கு கம்பீரத்தோடு நீ வருவாய். கர்த்தர் உனக்கு பதில் தருவார். கர்த்தர் உன் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். எனவே கொஞ்ச ஜனமுள்ளவன் என்று நினைத்து விடாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் 1000 1000 பாடல்களால் என்ற பாடலை பாடும் பொழுது உங்கள் அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரை வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க ஜெயம் தர கர்த்தருக்கு தடையில்லை என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவர் தாமே கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. கொஞ்சம் ஆடுகள் மேய்த்த தாவீதை ஆசீர்வதித்த தேவன், நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன் என்று பயந்த பொழுது தேவாலயத்தை நோக்கி பெத்தேலை நோக்கி வந்த பொழுது அவனை ஆசீர்வதித்த தேவன், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கொடும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், பொறுப்படும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.